கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? எரேமியா 48 அதிகாரம் 10 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மரணத்தை வென்றவர். அவருக்கு ஜெயிக்கிறவர்களை பிடிக்கும் என்பதை விட ஜெயிக்க முயற்சிக்கிறவர்களை அதிகம் பிடிக்கும் என்பதுதான் உண்மை. இங்கே 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, ஆண்டருடைய வேலையை நாம் உண்மையும் உத்தமமாய் அசட்டை இல்லாமல் அசதி இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட நாம் இன்றைக்கு 2வது காரியத்தில் அதிக கவனம் செலுத்த போகிறோம். இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று. அதாவது, எந்த ஒரு மனுஷன் யுத்தத்தை கண்டு பயந்து ஓடாமல் நான் செத்தாலும் கூட பரவாயில்லை, நான் யுத்தம் செய்வேன் என்று தன் உரையில் இருக்கிற கத்தியையோ அல்லது யுத்தத்திற்கு பயன்படுத்தப்படுகிற பட்டயத்தை எடுத்து சண்டையிடுகிறானோ அவனே ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன். இதை குறித்து நாம் வேதத்தில் நாம் அநேக காரியங்களை வாசிக்க முடியும். அன்றைக்கு தாவீதை எடுத்துக் கொள்ளுங்கள். சிறுவன் தான். அவனிடத்தில் என்ன பட்டயம் இருந்தது என்றால் கவனும் 5 கற்களும் தான். ஆனால் அந்த பட்டயத்தை கூட அவன் அடக்கி வைத்திருக்கவில்லை. பாருங்கள், அதை கொண்டு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன் என்று ஒரு கல்லை எடுத்து கோலியாத்தை அடித்து வீழ்த்துகிறான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் பட்டயத்தை நீ சும்மா வைத்திருப்பதற்காக நான் உனக்கு கொடுக்கவில்லை, அதை எடுத்து உன்னுடைய எதிரியை வீழ்த்தும்படியாகத்தான் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீ அதை மறைத்து வைத்து கொண்டிருப்பாயானால் அதனால் என்ன பிரயோஜனம்? அப்படி மறைத்து வைத்து கொண்டிருப்பாயானால் நீ சபிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னிடத்தில் என்ன பட்டயம் இருக்கிறது, நான் எந்த யுத்தத்திற்கு போனேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு ஜெபம் என்னும் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். வேத வார்த்தைகள் என்ற பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். இதை வைத்து நம்முடைய சத்ருவை நாம் வீழ்த்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது அவன் சொல்லுகிற சில வார்த்தைக்கு பயந்து நம்முடைய பட்டயத்தை எடுத்து காண்பிக்காமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தியுங்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை மிக பெரிய பட்டயமாயிருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. அதை நாம் எப்படி உபயோகிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்தாய் இருக்கலாம், நமக்கு கொடுத்த சில வாய்ப்புகளாய் இருக்கலாம். அதை கொண்டு நாம் நம்முடைய எதிரியை வீழ்த்துகிறோமா அல்லது வீழ்த்த முயற்சிக்கிறோமா என்பதே காரியம். ஆண்டவர் வீழ்த்துகிறவனை கூட தேடவில்லை, வீழ்த்த முயற்சிக்கிறவனை தான் அன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். அன்றைக்கு தாவீது எந்த தைரியத்தில் போனார் என்று தெரியவில்லை. ஒரே கல்லை வைத்து 6 அடி உள்ள அவனை நான் வீழ்த்துவேன் என்று எந்த நம்பிக்கையில் போனார் என்று தெரியவில்லை. ஆனால் அவனுடைய முயற்சியை ஆண்டவர் பார்த்தார். ஆகவே தான் கோலியாத் தன் நெற்றியில் அந்த கல் பட்டவுடன் பின்புறம் விழாமல் முன்புறம் விழுந்தான். இது தேவனுடைய செயலை குறிக்கிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு நபர் ஆண்டவர் கொடுத்த பட்டயத்தை அடக்கி வைத்துக் கொள்ளாமல் அதை எடுத்து யுத்தத்திற்கு புறப்பட்டு போகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக எப்பேற்பட்ட கோலியாத்தும் மடங்கி விழுவது நிச்சயம். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பட்டயத்தை எடுத்து போராடுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.